ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டான பீர்க்கங்காய் கடையல் பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரியோட சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கிலோ அளவு பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த அந்த பருப்பு கூடவே பீர்க்கங்காய், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைன்னா ஒரு குழம்பு கரண்டி வச்சோ நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடையில் உள்ளே சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடையில் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது நல்லா கொதித்து வரும்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கடையல் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி